சிறுகீரை பொரியல் வந்து செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 10 வெங்காயம், 10 பூண்டு எடுத்து நான் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டை வந்து நச்சு வச்சுருக்கேன். 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சிறுகீரை வந்து ஒரு கட்டை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். இப்போது ஒரு வானொலி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு உளுந்து வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயமும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வந்து தோல் உரிக்க தேவையில்லை, சும்மா அப்படியே நச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வாஷ் மட்டும் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம காஞ்ச மிளகாய் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் போதும், ஒரு கட்டுக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அலசி வச்சுருந்த கீரையும் இது கூட சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீரையை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் மூடி போட்டு வேக வைக்கலை, அப்படியே வச்சு தான் வேக வைக்க போகிறேன். இப்படி எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் ஓரளவு நல்லா சுருண்டு வரும். அந்த டைமில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வேக வைங்க. தண்ணி வந்து நல்லா வற்றி வரும்போது நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து ஓரளவு வற்றிருச்சு. இப்போ சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் மீதி இருக்க தண்ணியும் நல்லா வற்றட்டும். அது வரைக்கும் நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா தண்ணியும் வற்றுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது. இதுங்க வற்றினதுக்கப்புறம் கீரை நல்லாவே வெந்துடும். நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. இது வந்து சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கீரை பொரியலை வந்து சாம்பாருக்கு, ரசத்துக்கு, காரக்குழம்புக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சிறுகீரையை வந்து செஞ்சு பாருங்கள். டக்குன்னு இதை செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.